எல்லாருக்கும் ஹாய் டியூட். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 பொங்கல் நம்ம தளபதி பொங்கலாக அமையலை. ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் தளபதி படங்கள் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு 10 படங்களை பற்றி பார்க்கலாம். இந்த 10மே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட கெரியரில் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போன படமாக தான் இருக்குது. அது என்னென்ன படம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது 1996 ரிலீஸ் ஆன கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. தளபதியோட கெரியரில் இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்லலாம் நம்ம தளபதி ஒரு சாக்லேட் பாயாக இருந்தார். ஏன்னா அந்த டைம்லலாம் தளபதி வந்து நிறைய லவ் சப்ஜெக்ட் மூவிஸில் எடுத்து நடிச்சிட்டு இருந்தார். அப்போ தான் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் வந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டான படம் தான். இந்த ஹிட்டுக்கான முக்கியமான ரீசனாக இருந்தது இந்த படத்தில் இருக்க சாங்ஸ். அதுலேயும் முக்கியமாக இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இந்த சாங் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோயம்புத்தூரில் இருக்கவங்கள கல்யாணம் ஆகிற டைம்லலாம் இந்த சாங் போட்டு இப்போ வரையும் பை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது 2001 ரிலீஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா இந்த படம் இப்போதான் ரீசெண்டாக 2025 டிசம்பர் 22 24 ரீரிலீஸ் ஆச்சு. இந்த ரீரிலீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா இந்த படம் அப்பையிலேருந்து இப்போ வரையும் ஒரு ஐகானிக் மூவியாக இருக்குது. இதுக்கு காரணம் இந்த படத்தில் விஜய் அண்ட் சூர்யா 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் ஒன்றா நடித்தாங்க. ஏன்னா அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா விஜயும் ஒரு வளர்ந்து வர ஆக்டர், அதோட சூர்யாலாம் அப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இவங்க 2 பேருக்குமே இந்த படம் ஒரு பிரேக் த்ரூவாக அமைஞ்சது. இவங்க 2 பேரையும் தாண்டியும் இந்த படம் இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சு, இப்போ வரையும் மக்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னா அந்த ஒரே காரணம் வடிவேலு தான். வடிவேலு அந்த படத்தில் அந்த கான்ட்ராக்டர் நேசமணின்ற கேரக்டரில் சூப்பராக நடிச்சிருப்பார். அவரோட காமெடி சீன்ஸ்லாம் இப்போ பார்த்தாலுமே ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் இப்போ வரையுமே அந்த காமெடி சீன்ஸ் எல்லாமே இந்த யூடியூப் சேனலோட டெம்ப்ளேட்லாம் போய்கிட்டு தான் இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் 2021 பொங்கலில் ஒரு ஹிட்டான மூவியாக தான் அமைஞ்சிருந்துச்சு. அடுத்ததாக 2005 ரிலீஸ் ஆன திருப்பாச்சி படம். திருமலை படத்துக்கு அப்புறம் வந்தனாலே இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மூவியாக மாறிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் தளபதி வந்து நான் சொன்ன மாதிரி சாக்லேட் பாயாக இருந்தார். ஃபுல்லாக சுருட்ட முடி இருக்கும், அவர் ஹேர் ஸ்டைலே சுருட்ட முடியான ஹேர் ஸ்டைல் அண்ட் ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு மீசை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டைலாக பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அந்த திருமலை அந்த திருப்பாச்சி இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவரோட மொத்த அந்த ஸ்டைலே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு ஆக்ஷன் ஹீரோ எப்படியெல்லாம் இருப்பாரோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம தளபதி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எலவேஷன் எடுத்து வந்துகிட்டே இருந்தார். அந்த டைமில் ரிலீஸ் ஆன இந்த திருப்பாச்சி படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. என்னதான் ஒரு ஆக்ஷன் படமாக ஹிட் ஆனதை தாண்டியும் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ரீச் ஆச்சு. ஏன்னா இந்த அந்த அண்ணன் தங்கச்சி பாசம்லாம் நல்லா சென்டிமெண்டலாக ஒர்க் அவுட் ஆச்சு எல்லாருக்குமே. அதோட தளபதி அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேரோட காம்போ அண்ட் அதில் இருக்க காமெடி சீன்ஸ், முக்கியமாக இந்த படம் நிறைய 90s கிட்ஸ்க்கு வந்து ரிலேட்டபுளாக இருக்கும். இவங்க இந்த மூவியை பார்த்துட்டு அந்த மூஞ்சில சந்தனத்தில் தேய்ச்சிட்டு வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். 2025 பொங்கல் ரிலீஸ்ல இது ஒரு பிளாக் பஸ்டான மூவியாக தான் இருந்துச்சு. அடுத்ததாக பார்க்க போகிறது 2007 ரிலீஸ் ஆன போக்கிரி. படத்தில் வர பாட்டு வருஷம் ஜனவரி மாதம் ட்ரெண்டிங் ஆயிரும். அந்த போக்கிரி பொங்கல்ன்ற பாட்டு நீங்கள் ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு அந்த பொங்கல் டைம்லலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேருந்து ட்விட்டர் வரை திறந்தாலே இந்த பாட்டு தான் ஓடும். ஏன்னா அந்தளவு இந்த படத்தோட ஆல்பமே பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பெஸ்டான ஆல்பமாக தான் இருக்கும். அண்ட் நம்ம விஜய் நினைக்கிது 50வது படமும் கூட. 50வது படமா சுறா தானே அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் சுறாவை தான் 50வது படம். ஆனால் ஆஸ் அ ஆக்டராக விஜய் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருந்தார் இல்லைங்க. அதனால் ஆஸ் ஆக்டராக இந்த படம் அவருக்கு 50வது படம். அண்ட் இந்த படத்தில் அவர் போலீஸாக வர அந்த சீன்லாம் மாசாக இருக்கும். அண்ட் வடிவேலு காமெடியும் இப்போ வரையும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மீம் டெம்ப்ளேட்லாம் அந்த வடிவேலு காமெடி தான் போய்கிட்டு இருக்கும். வழக்கம் போல 2007 பொங்கலும் நம்ம தளபதி பொங்கலாக தான் அமைஞ்சது. அடுத்தது நம்ம பார்க்க போறது 2011 ரிலீஸ் ஆன காவலன். பூச்சி கூப்பிடும் போது பூவே ஓடாதே. இந்த காவலன் படம் பார்த்தீங்கன்னா நம்ம அசின் அண்ட் விஜய் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற 2வது படமாக இருந்துச்சு. இந்த காவலன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான தெலுங்கு ரீமேக் படம் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் மூவி மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ஆக்ஷனு கமர்ஷியல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் டைம் பாஸ் ஆகலன்னா உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த காவலன் படம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. ஆனாலும் இந்த படம் ஒரு ஹிட்டான படம் தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது 2012 ரிலீஸ் ஆன நண்பன். இந்த படத்துக்கு அந்த டைமில் ஒரு நல்ல ஹைப் இருந்துச்சு. ஏன்னா தளபதியும் சங்கரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ண போகிறாங்க. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜும் விஜயும் கம்பைன் பண்ணுற முதல் படம். அண்ட் நம்ம தளபதிக்கு அந்த டைமில் வந்து நிறைய படங்கள் வந்து ஒரு டவுன்ஃபாலாக ஆக்கிட்டு வந்துச்சு. அவ்வளோதான்ப்பா தளபதி கெரியரே முடிய போதுப்பா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இந்த நண்பனில் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜோட சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த படம் சலிச்சு போய் பிடிக்காம போனதுக்கான ஒரே ரீசன் இந்த விஜய் டிவியும் விஜய் சூப்பர் தான். இந்த 2 சேனலையும் அந்த டைம்ல இருந்து இப்போ வரையுமே சரி இந்த நண்பன் படம் வாரத்தில் ஒரு 4 டைமாவது போட்டுருவாங்க. 2012 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஒரு ஹிட்டான படம் தான் இந்த நண்பன்.
அடுத்ததா 2014 ரிலீஸ் ஆன ஜில்லா. இந்த ஜில்லா படம்லாம் வந்து நம்ம தளபதி அண்ட் தலை ஃபேன்ஸ் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு வார கிரியேட் பண்ண ஒரு படமாக தான் இருக்கும். 2014 நம்ம தளபதியோட ஜில்லா படமும் அஜித் சாரோட வீரம் படமும் ரிலீஸ் ஆயிருச்சு. சும்மாவே இந்த 2 ஃபேன்ஸுமே அடிச்சுப்பாங்க. இந்த படம் கிளாஷ் வேற ஆச்சு. ஆனால் இந்த 2 படமுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. இந்த படத்தில் தளபதியோட லுக் சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அந்த பிஎட் ஸ்டைலில் ஜில்லா தாடி இப்போ வரையும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதோட இந்த படத்தில் மோகன்லாலுமே நடிச்சிருப்பாரு. அவரோட ஆக்டிங் அண்ட் தளபதி இவங்க 2 பேரோட பாண்டிங்குமே அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த ஜில்லா படம் வந்து 2014 பொங்கல்ல ரிலீஸ் ஆன ஒரு ஹிட் படம் தான். அடுத்ததா 2017 ரிலீஸ் ஆன பைரவா. இந்த பைரவா படத்துல தான் இளைய தளபதி அப்படின்ற டேக்லைனை கடைசியா யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அதே வருஷம் ரிலீஸ் ஆன இந்த மெர்சல் படத்துல இளைய தளபதியிலிருந்து தளபதியா நம்ம தளபதி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துட்டாரு. இந்த பைரவா படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு அந்த டைம்ல மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல நம்ம தளபதி வந்து அந்த விக்கெல்லாம் வச்சு நடிச்சிருந்தாரு. அந்த டைம்ல நிறைய பேர் இந்த விக் வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த படம் நம்ம தளபதி அண்ட் சந்தோஷ் நாராயணன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண முதல் படம். இந்த படத்தோட ஆல்பம் இப்போ வரையும் ஒரு அண்டர்ரேட்டடான ஆல்பமாக தான் இருக்குது. இந்த படத்தில் ஒரு சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ ஒன்றும் பெருசாக யாராலையும் பேசப்படலை. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன மாஸ்டர். இந்த மாஸ்டர் படம் வந்த டைம்லலாம் தியேட்டர் ஓனர்ஸோட புலம்பலை நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த டைமில் கோவிட்ல இருந்தனால எந்த படமும் அவ்வளோக்கு ரிலீஸ் ஆகலை. எல்லாமே ஓடிடிலே போய்கிட்டு இருந்துச்சு. இந்த மாஸ்டர் படமே ஓடிடி அமேசான் பிரைமில் தான் வர வேண்டியது. ஆனால் தளபதி சொன்னனால தான் இந்த படம் தியேட்டரில் வந்துச்சு. இந்த படத்துலேருந்து நம்ம தளபதிக்கு கோலிவுட் சாவியர் அப்படின்லாம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த டைமில் எந்த படமுமே வந்து தியேட்டர்லலாம் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. எல்லாரும் ஓடிடி கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லைனா வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தளபதி தான் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணனால நிறைய தேட்டர்ஸ் அந்த டைமில் வந்து ப்ராஃபிட் பார்த்தாங்க. இந்த மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் ஆக்குபென்சில தான் இந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணாங்க. அப்பயும் இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருச்சு. அதோட நம்ம ஜேடி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒப்படைச்ச அந்த லோக்கிக்கு ஒரு நன்றிகள். இதுவரையும் நம்ம பார்க்காத ஒரு விஜய் சார் வந்து நம்ம அந்த படத்தில் பார்த்துருப்போம். ரொம்ப கூலா காமா அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் அந்த ஜேடி கேரக்டர் இருக்கும். டைமில் இந்த ஜேடி கேரக்டர்லாம் பார்த்துட்டு எல்லாரும் செக்குடு ஷர்ட்ஸ் போட்டு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸோட சுற்றிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வைபாக இருந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில். 2021 பொங்கல் ரிலீஸ் ஆன பிளாக் பஸ்டர் படமாக அந்த மாஸ்டர் படம் இருக்கு. அடுத்ததா பார்க்க போறது 2023 ரிலீஸ் ஆன வாரிசு. இந்த படம் தான் நம்ம தளபதியோட கெரியரில் கடைசியாக பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன ஒரு படமாக இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இது கூட கிளாஷ்க்கு துணிவு படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த டைம்லலாம் ரோகிணி தேட்டர்லாம் ரணகலமாக இருந்துச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. போலீஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி இதுலேயே பார்த்தீங்கன்னா வாரிசு படம் ஸ்க்ரீன் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அந்த காண்டில் நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து பூராத்தையும் அந்த துணிவு படத்தோட பேனரில் கிழிச்சிட்டு விஜய் பேனரில் ஏற்றி ஒரு மாதிரி மொத்த தேட்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பில் இருந்தாங்க எல்லாரும். விடியறதுக்குள்ளே இந்த ரோகிணி தேட்டர் ஓனர் வந்து அவர் தேட்டர் இருக்குமா இல்லையா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே வந்திருப்பாரு. ஏன்னா அந்த அளவு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரோகிணி தேட்டரில் 1 நிமிஷம் வந்து இந்த துணிவு படத்துக்கு போனனால அஜித் ஃபேன்ஸ் எல்லாரும் செலிப்ரேஷனில் விஜய் பேனர்ஸ் எல்லாம் கிழிச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எந்த படத்துக்கும் ஏர்லி மார்னிங் ஷோ வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணனால எல்லா படங்களுக்குமே அந்த டைம்ல இருந்து இப்போ வரையும் காலையில் 9 மணி தான். இந்த ஜில்லா வீரம் மாதிரியே இந்த 2 படங்களுமே ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் வாங்குச்சு. இந்த 2 படமே ஒரு ஹிட்டான படம் தான். ஜனநாயகன் வேற தளபதியோட கெரியர்ல ரிலீஸ் ஆகிற கடைசி படம் அப்படின்னு அவரோட வாயால சொல்லிட்டாரு. கடைசி படமா இருந்தாலும் சூப்பரா செலிப்ரேட் பண்ணி தளபதிக்கு ஒரு ஃபேர்வெல் அமைச்சர்லாம் நினைச்சாங்க. அது முடியாம போயிருச்சு. இந்த படத்துக்கு இப்போ வரையும் சென்சார் கிடைக்கவே இல்லை. இந்த படம் பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆக சுத்தமா வாய்ப்பே கிடையாது. இந்த படம் ஜனவரியில் ரிலீஸ் ஆகிறதே ஒரு டவுட்டான விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே என்னோட பொங்கல் விஷஸ். தளபதி படம் இல்லாதது ஒரு சின்ன வருத்தமா தான் இருக்கு. அந்த பொங்கலுக்கு நான் வீடே தங்கல, ஸ்டேஷன் பெஞ்சில் போய் படுத்துட்டேன். ஊர்ல தெருவுக்கு தெரு என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி பொங்க வச்சு கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்னாலதான் முடியல. சாயந்தரம் தான் வீட்டுக்கே வந்தேன். இவன் மூஞ்சில முடிக்க முடியாம சாயங்கிறதுக்கு 2 வாய் பொங்கலை தின்னுட்டு